அடுத்தது 3 நாளாக சோப்பு செய்கிறோம். சோப்பு செய்கிறேன்னு ஒரு பேர் வீடியோ வந்து இது இன்னைக்கு செய்கிறோமா? இதை போட்டால் குப்பையில் கலந்தாலும் மீனி அழகாக பளபளக்கிற சோப்பு செய்ய போகிறாங்க. வாங்க குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இந்த வீடியோவில் ஒரு அழகான நேச்சுரலான நம்ம சோப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம குப்பைமேனி சோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிறு வேல்குறு கொப்பளங்கள், சின்ன சின்ன புள்ளிகள், கரும்புள்ளிகள், ஸ்கின் அலர்ஜி, இது எதுவாக இருந்தாலும் நம்ம மேனிக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரே நாட்டு மருந்து குப்பைமேனி இலை. இதை வச்சு தான் இன்றைக்கி சோப்பு செய்ய போகிறோம். இந்த சோப் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து சோப் பேஸ்லாம் இல்லைங்க, நான் ஆர்டர் பண்ணலை. திடீர்னு எடுத்த முடிவு. கொல்லையில் க்ரீனரியாக அந்த குப்பைமேனியை பார்த்ததும் எனக்கே சோப் செய்யணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் இன்ஸ்டண்ட்டாக சோப் செய்யறதுக்காக நான் இந்த சோப்பை வந்து நம்ம க்யூபாக கட் பண்ணிக்குவோம். இது வந்து நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி இதெல்லாமே போக்கும். நம்ம பாடியில் உள்ள குப்பை போக்குறதால கூட இதுக்கு குப்பைமேனின்னு பெயர் வந்துச்சா நான் தெரியல. இது குப்பைமேனி சோப் வந்து ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கு ஸ்கின்னுக்கு இதுக்கெலாம். இப்போ வந்து நம்ம எதனால் செய்ய போகிறோம்னா, நமக்கு சோப் பேஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட்டு நான் இன்ஸ்டண்ட்டாக முடிவு பண்ணாங்கிறதால நான் வந்து இந்த கிளிசரின் பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து நமக்கு எப்பயுமே சோப் செய்யறதுக்கு இந்த பியர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த சோப்பு. வாங்க செய்யலாம். நான் இப்போ இன்றைக்கி ஒரு சோப் ஃபுல்லாக தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஹாஃப் சோப் எடுத்து கட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். அது என்னென்னா மெல்ட் ஆகுது, கெட்டியாகவே இல்லைல்லம்மா. அது வந்து கொலன்னு ஆகிடுச்சு, சீக்கிரம் கரைஞ்சிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஃபுல் பியர்ஸ் பார் எடுத்துருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இதை வந்து க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த சோப்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. இதை வந்து நம்ம போய் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து குப்பைமேனி தழையை அலசி நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாரில் அலசி எடுத்த குப்பைமேனியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து இதை மெல்ட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கிற சோப்பை வந்து இதில் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரும் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். மெல்ட் பண்ணியாச்சா? இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் என்றால், நம்ம அரைத்து வைத்திருக்கிறோம் இல்லை குப்பைமேனி விழுது, அதை சேர்த்துக்கலாம். சில இதில் நீங்கள் வந்து நீம் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் துளசி இலை சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி வெறும் ரா குப்பைமேனி இலை மட்டும்தான் சேர்க்க போகிறேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது 4 or 5 hours கழித்து நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். சூப்பரான ஒரு குப்பைமேனி சோப் ஈஸியாக வீட்டிலே செய்யலாம். இதை வந்து நீங்கள் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் பார் பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கி கொடுத்தேன். 180 ரூபா. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. மிஞ்சி போனால் பியர் சோப் எவ்வளோங்க? அந்த அட்டையை வேறு தூக்கி போட்டேன். இருங்க நான் பார்க்குறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா 58 ருபீஸ். தெரியுதா உங்களுக்கு? சொல்ல வராங்க, அவங்க செய்கிறாங்க, அது அவங்களுடைய பிஸ்னஸ், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து நான் இந்த சோப் இவ்வளோ அதிகமாக கொடுத்து வாங்கினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி நம்மளே வீட்டில் வந்து செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம கிளென்சிங் பார் வாங்கணுன்னா, அந்த கிளிசரின் அது வாங்கணுன்னா, சோப் பேஸ் இதெல்லாம் வாங்கணுன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அதை தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கி செஞ்சு காட்டுறேன். நான் போன வீடியோவிலே செஞ்சுருக்கேன். அது
இல்லைங்க இதுதான். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதுலேருந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது சூடாக இருக்குது, இது பிளாஸ்டிக், அதனால நான் வந்து ஆற வச்சு ஊற்றிருக்கேன். இதை நம்ம வந்து ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். வாங்க ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து கூலிங் ஆகிறதுக்காக உள்ளே வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சோப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிளேட்டில் வந்து கவுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வை வாவ் வாவ் சூப்பரா அழகான சோப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்போ அது சோப் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாப்பா கையில் வச்சுருக்கா. இப்போ நம்ம போய் ஹேண்ட் வாஷ் பண்ணி காட்டலாமா? வாங்க. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி பார்க்கலாம். தண்ணி தெளிச்சுக்கோ, கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டியா? வச்சுக்கோமா. சோப் என்கிட்ட வந்துச்சு. இங்கே நான் இப்போ கழுவிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். சோப் போட்டு கை கழுவியாச்சு.